கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எமக்கு கொடுத்த பெரிய நிஅமத், எம்மை முஸ்லிமாக படைத்தது, ஷஹாதத்தில் அல்லாஹ் படைத்தது. அதைவிட பெரிய நிஅமத், அதைவிட மேலான லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கு எம்மை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்தார். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அதற்கு பிறகு உங்கள் பெற்றோர்களுக்கும் அதற்காக நன்றி செலுத்துங்கள். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கு அல்லாஹ் உங்களை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்த இந்த அருட்கொடைக்கு பெற்றோர்களுக்கு காலம் முழுக்க நன்றி செலுத்தினாலும் விடாது. அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குருலி, உன் தாய் தந்தையை கொடுத்தவைக்கு எனக்கு நன்றி செலுத்து, வலிவாலிதைக, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து. உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, எனக்கு நன்றி செலுத்து, என்னிடத்திலேயே நீ திருப்பிக் கொண்டு வரப்படுவாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹுடைய இந்த படைப்பில் உயர்வான எம்முடைய மதிப்பாக கருதப்பட வேண்டிய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துபவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவன். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவன் வெற்றி அடைவான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் ஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்தார். என் தாயை நான் ஹஜ் முழுவதும் என்னுடைய முதுகில் சுமந்து நான் ஹஜ் செய்தேன், நான் என் தாய்க்கு நன்றி செலுத்தியவனாக ஆகி விடுவேனா? இப்னு உமர் சொன்னார்கள், உன் தாய் உன்னை 10 மாதம் சுமந்து அந்த கடைசி நேரத்தில் வெளியாக்கிய பொழுது அவள் சிரமத்தால் கதறிய அந்த கதறலுக்கு கூட நீ செய்த காரியம் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. மனிதர்களில் உயர்வான மனிதர்களாக நாம் மதிக்க வேண்டிய உறவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக் உம்முக் உம்முக், உன் தாய் உன் தாய் உன் தாய், சும்ம அபூக், உன் தந்தை என்று. பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடத்தல். அல்லாஹ் இந்த மனித இனத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருப்பதை ரப்பு கடமையாக்குகிறான். அவருடைய பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறான். حملته أمه وهنا على وهن وفصاله في عامين. சிரமத்தின் மேல் சிரமத்தோடு அந்த தாய் அவளை சுமந்தாள். இன்னொரு வசனத்தில் குர்ஹன் அலா குர்ஹின், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்தாள், வெளியாக்கினாள். ஒரு தாய் 10 மாதம் ஒரு குழந்தையை சுமப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு அடிப்படையை சொல்றேன், யாருக்கு வேண்டுமானாலும் நல்லவனாக இருக்கட்டும், யாருடைய பொருத்தத்தை பெற்றும் இந்த உலகத்திலே வாழட்டும், தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களின் பொருத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் மரணமானால் நாளை மறுமையில் இழிவை தவிர எதுவும் அவனுக்கு மிஞ்சாது. இந்த உலகத்திலும் இழிவான மரணத்தை தவிர வேறு எந்த மரணமும் ஏற்படாது பெற்றோர்களின் பொருத்தம் இல்லாமல் மரணமாக கூடிய மனிதனுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை நமக்கு சொன்னார்கள், நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஒரு 3 மனிதர்கள் குகையில் தஞ்சம் அடைகிறார்கள். அதில் ஒரு மனிதன், ஒவ்வொருவரும் தான் செய்த நல்ல காரியத்தை அல்லாஹ்விடத்திலே கூறி இந்த சிரமத்தில் இருந்து வெளியேறுவோம் என்று நல்ல காரியங்களை எடுத்து கூறுகிறார்கள். அதில் ஒரு மனிதர் சொன்னார், யா அல்லாஹ், என் பெற்றோர்கள் வயதானவர்கள், நான் விறகு வெட்டி ஒரு உணவை அவர்களுக்கு எடுத்து அந்த உணவை அவர்களுக்கு குடிக்க கொடுப்பேன். அவர்களுக்கு கொடுக்காத வரை என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மனைவியும் சரி, என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய குடும்பத்தார்கள் யாரும் வயிறு நிரம்ப மாட்டார்கள். ஒரு நாள் அந்த பாலை எடுத்து கொண்டு வருகிறேன். அவர்களோ உறங்கி விட்டார்கள். என் பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் என் தாய் தந்தைக்கு பிறகுதான் இவர்களுக்கு உணவு என்ற நிபந்தனையின் காரணமாக அவர்கள் விழிக்கும் வரை நான் அவர்களுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தேன். சொன்னார்கள் அழகிய வார்த்தையில், அவர்களை நான் எழுப்புவதற்கு அந்த எழுப்பக்கூடிய காரியம் அவர்களுக்கு நோவினை தரும் என்பதை நான் வெறுத்தேன். அவர்கள் விடியும் வரை அவர்களுடைய அருகிலேயே அமர்ந்திருந்தேன். விடிந்தவுடன் அவர்கள் அதை அருந்தினார்கள்.
அதற்கு பிறகு என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன். இறைவா, இதை நான் உன் பொருத்தத்திற்காக செய்திருந்தால் இந்த சிரமத்திலிருந்து எனக்கு வெளியேறு என்று கூறிய அடுத்த மாத்திரத்திலேயே இந்த குகையுடைய கதவு திறக்கிறது என்றால் ரப்பு கேட்கிறான், அதை அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் அங்கீகரித்தால் சிரமங்கள் நீளும். அனிஷ்குருலி வலி வாலிதைக, வயதான அந்த நேரத்தில் ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, யா அல்லாஹ், எனக்கு நீ புரிந்த இந்த அருளுக்காக உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆ செய்யுமாறு ஏவுகிறான். பெற்றோர்களுடைய சிறப்பை கொடுத்ததற்கு பிறகு கூறியதற்கு பிறகு அடிப்படை பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த நீ என்னிடத்திலே கேள்.